Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 3 ல algebra exercise 3.14 பார்க்க போறோம். 3.14 ல problem number 1 பார்க்கலாம். Problem number 1 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா write the each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. expressions some expressions கொடுத்திருக்காங்க. அந்த expressions in terms of alpha plus beta அப்புறம் alpha betaவா வர்ற மாதிரி அந்த terms நம்ம change பண்ணி எழுதணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. First problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா alpha by 3 beta plus beta by 3 alpha ன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் first expression. இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது பிளஸ்ல ரெண்டு டேர்மா இருக்கு. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க 3 பீட்டா இருக்கு, இங்க 3 ஆல்ஃபா இருக்கு. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா அப்ப இதோட எல்சிஎம் என்ன வரும், இதோட எல்சிஎம் என்ன எடுத்துக்கிறோம்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 3 × 3 9 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மேலே கீழேயும் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா 9 3 ஆல்ஃபா பீட்டா கீழே, மேலே இங்கே 3 ஆல்ஃபாவால் இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 3, இங்கே ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே வந்து பீட்டா இருக்குது, இங்கே 3 பீட்டா இருக்குது. ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் 3 பீட்டா ஸ்கொயர்டுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா 3 ரெண்டுத்துலயே காமனா இருக்கு. ஸோ 3 காமனை வெளியில எடுத்துரும். ஸோ காமனை வெளியில எடுத்துனா 3 × ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஆல்ஃபா பீட்டா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மேலே 3 இருக்கு, கீழே 9 இருக்கு. அப்போ 3 டேபிள்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா 3 இங்கே 1 3 கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிற போறோம் அப்படின்னா a plus b the whole squared இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab தான் நம்மளோட ஃபார்முலா. இங்க என்ன இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் பதிலா ஆல்ஃபா பீட்டான் இருக்கு. அப்ப இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்னு இருக்கு. இந்த டேர்மை மட்டும் வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா a plus b the whole square minus 2ab equal to a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்டுன்னு நம்ம a plus b the whole square ஃபார்முலாவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்க முடியும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஏக்கும் பிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். ஸோ எழுதணும்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா the whole square minus 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. அப்ப இது என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, இங்க என்ன எழுத சொல்லியிருந்தாங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்புறம் ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபார்மேட்ல நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. -2 × கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ 2 × ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற ஃபார்மேட்டுக்கே வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 1 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க கீழே மல்டிபிள் பண்றப்போ ஆல்ஃபா கியூப் பீட்டா கியூப், மேலே வந்து பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டான்னு வரும். குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்துல இருந்தும் ஆல்ஃபா பீட்டா காமனா இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டாவை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு இங்க வந்துட்டு ஆல்ஃபா எடுத்துட்டோம், அப்போ பீட்டாவும் எடுத்துட்டோம், ஒரே ஒரு பீட்டா மட்டும் வரும். ஸோ பீட்டா பிளஸ் இங்க வந்துட்டு ஆல்ஃபா எடுத்துட்டோம், இங்க ஸ்கொயர் இருக்கு. ஸோ பீட்டா இதுல 2 ஆல்ஃபா இருக்கு. ஸோ ஒரு ஆல்ஃபா, இப்போ பீட்டா பிளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா கியூப் பீட்டா கியூப்னு இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஏன்னா இதுக்கும் கியூப் இதுக்கும் கியூப், ஸோ உள்ள கொண்டு போனாலும் ஆல்ஃபா கியூப் பீட்டா கியூப்னு மல்டிபிளிகேஷன்ல இருக்கனால இந்த மாதிரி நம்ம எழுதிக்க முடியும். ஸோ ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதிக்கிறோம். இங்க வந்து ஒரு கியூபையும் கியூப் ஒன்று கேன்சல் பண்றோம், மேல ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணா இங்க ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு கிடைச்சிடும். அப்ப இதுவும் என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ண போறோம்னா உள்ள விட்டு மல்டிபிள் பண்ண போறோம் ரெண்டு டேர்மையும். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணா 3 × 3 9 ஒரு ஆல்ஃபா பீட்டா, அப்ப 9 ஆல்ஃபா பீட்டா. இந்த 3 ஆல்ஃபாவையும் இந்த -1 மல்டிபிள் பண்ணா -3 ஆல்ஃபா, இந்த -1ஐயும் 3 பீட்டாவை மல்டிபிள் பண்ணா -3 பீட்டா, இந்த -1ஐயும் மல்டிபிள் பண்ணா +1 வந்துடும். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா இந்த 9 ஆல்ஃபா பீட்டா டேர்மை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்ம்ல இருந்து மட்டும் -3 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா. ஸோ -3 நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம்னா -3 × ஆல்ஃபா பிளஸ் பீட்டா +1 கிடைச்சிடும். அப்ப இதுல ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா +1.
இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ கான்ஸ்டன்ட்ல இருக்கலாம். அந்த ஆல்ஃபா பீட்டா வேரியபிள் வர்றது மட்டும் ஒன்று ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக இருக்கணும், இல்லைன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கணும். அது வேற டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு.